அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முகமது. இன்றைக்கி தமிழ் ஏசிடிசி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு ஆம்பிள்ஃபயரில் வர யூஎஸ்பி போர்டை எப்படி கனெக்ஷன் பண்ணுறத பற்றி டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சரி வாங்க பார்ப்போம். இது அந்த பாக்ஸு, இதில் அந்த போர்டு இருக்குது. இதோட நேம் வந்து P15 ப்ளூடூத் இருக்கும். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிமோட், ஒரு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற கனெக்டர், ஃபீமேல் கனெக்டர், கொஞ்சம் ஒயர்ஸ். நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த போர்டை கனெக்ட் பண்ணிட்டேன். இது பழைய போர்டு தான், சரிங்களா. ஒரு ஐயா ரிசீவர், ஒரு ப்ளூடூத் போர்டு, இதுதான் இருக்கும் இந்த போர்டில், இந்த பேக்கிங்கில். இந்த போர்டை பற்றி பார்க்கணுன்னா முன்னாடி சொல்லிடுது, பழைய போர்டு தான். புது போர்டை நேரமே மாற்றிட்டேன். உங்களுக்கு சொல்லித்தரணுங்காட்டி தான் இந்த போர்டை நான் காட்டுறேன். முதல்ல எப்படின்னா, இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறது. இதுக்கு வந்து மொத்தம் 5 வோல்ட் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு கிரவுண்டு, 2 ஒயர் கொடுக்கணும். பார்த்தீங்களா, 2 ஒயர் கொடுத்துருக்காங்களா. இந்த 2 ஒயரை கரெக்டாக இந்த ஜாக்கில் 5 வோல்ட்டு கொடுக்குற ஜாக்கில் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இது 5 வோல்ட்டு சோப்பு ஒயர், ப்ளூ ஒயர், கிரவுண்டு. நீங்கள் இந்த ஒயரை கூட கனெக்ட் பண்ணுங்கன்னா இந்த சிம்பிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. அதுக்கு அடுத்து யூஎஸ்பி இதை கனெக்ட் பண்ணணுங்களா. அதுக்கானது எப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி 4 பின் வரும். இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து யூஎஸ்பி விவிடின்னு போட்டுருக்காங்க. இது வோல்டேஜ் லைனு. இது டி ப்ளஸ், டி மைனஸ், டி ப்ளஸ், டி மைனஸ், டி ப்ளஸ்னால் என்னென்னா டேட்டா மைனஸ், டேட்டா ப்ளஸ். அதுக்கு அடுத்து இருக்குது கிரவுண்டு. இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணியாச்சா. இதை எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் மேல் பக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த வோல்டேஜ் லைன் இருக்கா, இந்த வோல்டேஜ் லைன் வந்து ஃபஸ்ட்டு பின்னில் பார்த்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு பின்னில் பிளாஸ்டிக் மேலே இருக்க பகுதியில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின்னை கனெக்ட் பண்ணணும். 1ஆவது பின்னை கனெக்ட் பண்ணி வச்சா, அதுக்கு அடுத்து 2ஆவது பின் டேட்டா மைனஸ், அதை அதுக்கு அடுத்த பின்னில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டேட்டா ப்ளஸ்ஸை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக இருக்குது கிரவுண்டு தான், கிரவுண்டு இதில் லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. 4 பின்னை கனெக்ட் பண்ணிட்டா இதோட வேலை முடிஞ்சிச்சு. யூஎஸ்பி கனெக்டர் எடுத்துரும். மேலே வந்து ஆசஸ் கொடுத்துருக்காங்க. ஆசஸ் பின்னை கனெக்ட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. பின்னால் இருந்து ஆர்சிசி பின் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட லைனை வந்து இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எடுக்கும். அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. இதோட இதை பாருங்கள், ஆக்சஸ் போட்டு எல் போட்டிருக்காங்களா, அது வந்து எல்லுக்குள்ள லைனு. அதுக்கடுத்து கிரவுண்டு, அதுக்கடுத்து ஆறு, எல்லு கிரவுண்டு ஆறு, இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா அது எடுக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து கீழே இருக்குது, இதுக்கும் ஒரு 3 ஆக்சஸ் பண்ணுக்கும் 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்படி ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக. இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இருக்கிறது வந்து 3 வோல்ட்டு. இந்த 3 வோல்ட்டு எதுக்குன்னா ஐஆர் ரிசீவருக்கு. சரிங்களா. இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதில் வந்து இந்த முகப்பு வந்து முன்னால் இருக்கையில் லாஸ்ட்டு பின் இதில் வந்து 3 வோல்ட்டை கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து அவுட்டு. எப்படின்னா ஐஆர் ரிசீவர் வந்து நீங்கள் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணும்போது பின் அமுக்கும்போது அதோட டேட்டா வந்து இதில் ரிசீவ் ஆகி வெளியே இந்த போர்டுக்கு வரதுக்கு தான் இந்த இது அவுட்டு.
ரெண்டா, மூணாவது வந்து க்ரௌண்டு. பின்னு வோல்டேஜ் லைனு, ரெண்டாவது பின்னு ஐஆர் ரிசீவருக்கான அவுட்டு, மூணாவது க்ரௌண்டு. சரிங்களா? இந்த பிங்க் கலர் இந்த இது பபிள் கலர் தூக்கி இங்கே கொடுத்துடணும். இதில் இப்படி போர்டில் இருக்கும், உங்களுக்கு கலர் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி மாறும். ஆனாலும் நீங்கள் இதை பார்த்தே கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சா தெரியுதா? இப்படி வச்சிங்கன்னா இது 3 வோல்ட்டு, இது அவுட்டு, இது க்ரௌண்டு. சரிங்களா? இப்படி தான். அதே மாதிரி தான் அந்த யூஎஸ்பி போர்டும் அப்படி தான். பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா இது வோல்டேஜ் லைனு, இது டேட்டா மைனஸு, இது டேட்டா ப்ளஸ்ஸு, இது க்ரௌண்டு. அப்படி தான் கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து கீபோர்ட் செக்ஷனு. கீபோர்ட் செக்ஷனை விட்டுருங்க. இந்த 1 2 3 4 இதெல்லாம் வந்து உங்களுக்கு போர்டில் ஆம்பிளிஃபையரில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுறலாம். அதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட்டாக ஒரு 3 பின் வருது பார்த்தீங்களா, இதுதான் அவுட்டு, ஆடியோ அவுட்டு. இதிலேருந்து வர அவுட்டு வந்து வெளியே ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு போகிறது லைனு. இந்த ரெட் கலர் லைன் வந்து டேட்டா 6 TACA. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆடியோ வெளியே போகிற லைனு 6 லைன். இது 6, நடுவில் இருக்க க்ரௌண்டு, இந்த காப்பி கலரு, மூணாவது கருப்பு கலர், இது வந்து எல், சிக்னல் எல். இது 6, சிக்னல் 6, இது க்ரௌண்டு, இது சிக்னல் எல். இவ்வளோதான் இந்த போர்டு. உங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம் கனெக்ட் பண்ணணும்னா இங்கே ஆண்டனாவுக்கு இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. இதில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆண்டனா ரிசீவ் ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பின்னெல்லாம் இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணலை. மிச்சம் இருக்க பின்னெல்லாம் இந்த க்ரௌண்டுக்கு அடுத்து இருக்க பின்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது வந்து மெமரி கார்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பழைய மெமரி கார்டு, கேமரா மெமரி கார்டு அந்த மாதிரி குச்சோறது மாதிரி இருக்கும். அது இப்போ நிறைய ஆம்பிளிஃபையரில் வரது கிடையாது. இந்த போர்டே இப்போ நிறைய அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ பழைய ஆம்பிளிஃபையர் போர்டில் மட்டும் தான் இருக்குது. இதோட கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டக்காண்டி இதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இந்த போர்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இந்த போர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த போர்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிப்பா.